டாக்டர் ஜெய வெங்கடேஷ், எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர். ஷோல்டர் ஜாயிண்ட், தோள்பட்டையில் வலி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அது சம்மந்தமான ஒரு பதிவு தான் இது. தோள்பட்டை வந்து நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து தூங்குற வரைக்கும் அது உபயோகமாகிட்டு இருக்க முக்கியமான மூட்டு இது. ஏன்னா இப்போ நீ உட்காந்து வேலை செய்கிறதா பெருசாக இது காலுக்கெல்லாம் பெருசாக வேலை கிடையாது. இருந்தாலும் கை மட்டும் அது வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். இது என்னென்னா இப்போ பொதுவாக பாதிக்கப்படுற ஒரு 4-5 கண்டிஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ஏன் வருது, என்ன டெஸ்ட் பண்ணால் தெரியும், அது உங்களுக்கு இந்த ப்ராப்ளமாக இருக்கலாமா, இது என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் இதுக்கு இருக்குது, இது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவரால் ஐடியா, தோள்பட்டையே பாதிக்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் இந்த பதிவில் ஃபுல்லாக சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்னன்றதை ஷார்ட்டாக சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு காமனாக பாதிக்கிறது வந்து ரொட்டேட்டர் கஃப் டெண்டினைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க தசைநார் ஜவ்வு வந்து வீங்கி வலி கொடுக்கறது டெண்டினைட்டிஸ். ரெண்டாவது இம்பிஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம். இம்பிஞ்ச்மெண்ட்னா என்னன்னா, இந்த எலும்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துட்டு இந்த தூக்குறப்ப உரசி வலி கொடுக்குறது இம்பிஞ்ச்மெண்ட். மூணாவது வந்து ரொட்டேட்டர் கஃப் டேர். ரொட்டேட்டர் கஃப்ன்றது தசைகள்லாம் நார்மலாக ஒற்றை இடத்துல சுத்தமாக கிழிஞ்சு போயிடுறது, அது ரொட்டேட்டர் கஃப் டேர். அடுத்தது வந்து அதேசிவ் கேப்சுலைட்டிஸ். அதேசிவ் கேப்சுலைட்டிஸ்னா என்னன்னா, ஜாயிண்ட்டே அப்படியே ஜாம் ஆயிடும். ஜாம் ஆகிட்டு திருப்பவும் முடியாது, தூக்கவும் முடியாது. இது அதுக்கப்புறம் வந்து லேபரல் டேர்ஸ், உள்ளே இருக்க ஜவ்வு ஒன்று கிழிஞ்சு போயிட்டு மூட்டு அப்படி வலிக்கும். அப்புறம் வந்து அப்படி டிஸ்லொகேட் ஆகி வெளியே வந்துடும், அதனால வலி கொடுக்கும். அதுக்கப்புறம் இருக்க கண்டிஷன் 6வதாக பார்த்தீங்கன்னா கழுத்திலிருந்து பரவி வர ரெஃபர்ட் பெயின். இந்த ஒரு 6 கண்டிஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுப்ராஸ்பைனட்டஸ் டெண்டினைட்டிஸ், இல்லைன்னா ரொட்டேட்டர் கஃப் டெண்டினைட்டிஸ். ரொட்டேட்டர் கஃப்ங்கிறது என்னன்னா, நம்ம வெளியிருந்து பார்த்தா தெரிகிற மசில் இதெல்லாம் டெலிட் ஆகிடும், சரிங்களா? இது இந்த ஷோல்டர் மசில் ட்ரெபீஷியஸ்ல இருக்கும். இதுக்குள்ள தான் ஷோல்டர் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்டை இப்படி வெளிப்பக்கமாகவும் உள்பக்கமாகவும் திருப்புறதுக்கு தேவையான தசைகள் இருந்தால் இந்த ரொட்டேட் பண்ணுற தசைகள் தான் ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ் அப்படிங்கிற அந்த மசில் இங்கேருந்து பின்னாடிருந்து ஆரம்பித்து இங்கே வந்து சேரும். அப்போ அந்த சேர்ற இடத்துல அது பேர் டெண்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பேர் சப்ஸ்கேப்புலரிஸ். இங்கே வந்து சுப்ராஸ்பைனட்டஸ், அப்புறம் பின்னாடி இன்ஃப்ராஸ்பைனட்டஸ், அப்புறம் டீரிஸ் மைனர் அப்படின்னு ஒரு 4 மசில்ஸ் வந்து அப்படி ஒரு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். கஃப் மாதிரி இருக்குது, அதனால இந்த ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ். இந்த ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ் என்ன ஆகும்னா, ரொம்ப ஒர்க் பண்ணி ஹெவி மேனுவல் ஒர்க்கு, டிரைவிங், லிஃப்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறப்ப ஏஜ் ஆக ஆக தேய்மானமாகும். ஒரு மாதிரி வீங்கிட்டு அது நீர் கோர்த்து போய் தசைநார்கள்லாம் வலி கொடுக்கும். இது வந்து டெண்டினைட்டிஸ் அப்படின்றாங்க. டெண்டினைட்டிஸ் இருக்கவங்களுக்கு என்னென்னா, தலைக்கு மேலே தூக்க முடியும், ஆனால் வலியோடு தூக்குவாங்க. தலை சீவிரப்போ ஏதாவது வேலை செய்கிறப்ப கூட அந்த வலி இருந்துகிட்டே தான் இருக்கும். நைட் அந்த சைடு திரும்பி படுத்தா வலிக்கும். வெயிட்டான பொருள் லிஃப்ட் பண்ணுறப்ப பெயின் இருக்கும். இந்த மாதிரி இருப்பாங்க. சுகர் இருக்கவங்களுக்கு, தைராய்டு இருக்கவங்களுக்குலாம் இது கொஞ்சம் காமனாக அஃபெக்ட் பண்ணும். டெண்டினைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தா ஆரம்ப கட்டத்தில் மெடிசின்ஸ்லாம் ஆயின்மெண்ட்டு, டேப்லெட்டு, ஹாட் வாட்டர் ஃபர்மெண்டேஷன், தேவைப்பட்ட ஃபிசியோதெரப்பி. இதை டயக்னோசிஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தால் இதுதான் இவ்வளோதான் ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சிடும். இது வந்து 3/4 பேருக்கு இதிலே சரியாகும். அந்த சர்ஜரி எல்லாமே சரி பண்ணிடலாம். ஒரு சிலருக்கு மட்டும் இது எல்லாமே பண்ணி பார்த்தும் குறையில, ரொம்ப நாளாக வலி இருக்குன்னா சின்ன துளை போட்டு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி கீஹோல் சர்ஜரி இது பண்ணால் சரியாகும். அடுத்தது இதுலேயே என்னன்னா இம்பிஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது, 2வது கண்டிஷன். எப்படின்னா, இதே மாதிரி ரொட்டேட்டர் கஃப் மசிலை நம்ம கை தூக்குறப்ப ஒரு லெவலுக்கு மேலே கை தூக்குறப்ப அந்த மேலே இருக்க எலும்பு வந்து இதை உரசி வலி கொடுக்கும். பெயின்ஃபுல் ஆர்ட் அப்படின்னு 60 டிகிரிலேருந்து 120 டிகிரி வரைக்கும் அதுக்கு மேலே தூக்கிடுவாங்க வலி இல்லாமல். கீழே வலி இருக்குது, அந்த நடுவில் மட்டும் வலி இருக்குது இம்பிஞ்ச்மெண்ட்னால. ஸோ அது என்ன ஆகும்னா, அந்த எலும்பு வந்து ஒரு வளர்ச்சி அதிகமாக வளர்ந்து இந்த மாதிரி பெயின் கொடுக்கும். டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். ஹாக்கின்ஸ் டெஸ்ட் இப்படி திருப்பினா வலிக்கும், உள்ள அப்படி ரொட்டேட் பண்ணால் வலிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீர்ஸ் ஹாக்கிங் டெஸ்ட் டாக்டர் பார்த்துட்டே டெஸ்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு மோஸ்ட்லி ஃபிசியோதெரப்பி பண்ணால் போதும். ஒருவேளை ரொம்ப வலி இருந்தால் ஒரு ஃபோட்டோக்குள்ளே இன்ஜெக்ஷன் போட்டால் கொஞ்சம் கேட்கும். ரொம்ப ரேராக ரொம்ப வருஷமாக ரொம்ப நாளாக இருக்குது சரியாகுதுன்ற பட்சத்தில் மட்டும் ஆர்த்ரோஸ்கோபி, சப் அக்ரோமியன் டீகம்ப்ரெஷன் சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க எலும்பு மட்டும் கொஞ்சம் ரிசெக்ட் பண்ணிவிட்டு அந்த உள்ள இருக்க பர்ஸாலாம் எடுத்தோன்னா அது வந்து பெயின் ரிலீஃப் உடனடியாக கிடைக்கும். அதுக்கடுத்து வர 3வது கண்டிஷன் தான் ரொட்டேட்டர் கஃப் டேர். இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் இதுதான் இதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஏன்னா மற்ற கண்டிஷன்லாம் கூட நீங்களாம் வீட்டு வைத்தியம் பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப பெருசாக பிரச்சனை பண்ணாது. இந்த ரொட்டேட்டர் கஃப் டேர் இருந்து அதை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்காம விட்டீங்கன்னா அது ஒரு லெவலுக்கு மேலே நம்ம சரி பண்ண முடியாத கண்டிஷன் போயிடும், ஆர்த்ரைட்டிஸில் போய் முடிஞ்சிடும். அதுக்காக தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்கிறேன்.
எப்படின்னா ஒன்று அக்யூட் டேருங்கிறது ஏதாவது அடிபட்டு எலும்பு உடையணும்னா ஜவ்வு இந்த இடத்துல அடிபடுறப்ப ஜவ்வு கிழிஞ்சு போயிடலாம். அதான் அந்த தசை நாட்கள் கிழிஞ்சு போயிடலாம். ரொட்டேட்டர் டேர் வந்த லைனில் நீங்கள் வேகமாக போகிறீங்க, வலிக்கு விழுறப்ப மூண்டுறீங்க, அப்போ கூட அது கிழிஞ்சு போயிடலாம். இந்த மாதிரி இருக்கப்ப என்னன்னா வலியும் இருக்கும், கையும் தூக்க முடியாது. இவ்வளோ தூரம் தான் தூக்க முடியும். அதுக்கு மேலே கை இன்னொரு கை பிடிச்சாலும் தூக்க முடியும். பவரே இருக்காது. சூடோ பேரலைசிஸ், அதுக்கு மேலே தூக்க முடியாது. கையை பவராக ஹோல்ட் பண்ணி கூட வைக்க முடியாது. ட்ராப் ஆம் சைன் அப்படி தத்தாலே கை கீழே வந்துடும். பவர் இருக்கும். மெயினாக நைட் பெயின் ரொம்ப இருக்கும். இது வரைக்கும் வலிக்கும், இங்கே பின்னாடிலாம் வலிக்கும். நைட் டைட்லாம் செட் படுக்கவே முடியாது. சிவியராக பெயின் இருந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கண்டிஷன் வந்து கம்பல்சரியாக வந்து என்னென்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணுவோம். எம்ஐ அல்ட்ராசவுண்ட்லேயும் தெரியும், பட் எம்ஆர்ஐ தான் மெயின் லைன் ஆஃப் டயக்னோசிஸ் பண்ணுற டூல். எம்ஆர்ஐயில் கம்ப்ளீட் டேர் அப்படின்னா ஃபுல்லாக கிழிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது சர்ஜரியை தவிர வேறு வழியே இல்லை. அது இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஃபிசியோதெரப்பிக்கோ இல்லை மெடிசின்ஸ்க்கு ரோல் கிடையாது. இது கண்டிப்பாக சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் அந்த கிழிஞ்சிருக்கிறதுனால திருப்பி அதே லெவலில் தையல் சின்ன ஒரு அதே மாதிரி தான் துளை போட்டு பண்ணுற ஆப்ரேஷன் மூலமாக தையல் போட முடியும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து அதுக்கு திருப்பி அதே பழைய நிலைமையில் ஆறிடும். பழையபடி ஒரு 3 மாதத்துல எக்ஸசைஸ்லாம் பண்ணால் கை பழையபடி தூக்கிடலாம். சரிங்களா? இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த டயத்துக்கு ஒழுங்காக சொல்கிறாங்க, என்ன ஆப்ரேஷன் சொல்கிறாங்கன்னு போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டுக்கட்டோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டு நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அப்படியே கிழிஞ்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ரிட்ராக்ட் ஆகிடும். அப்புறம் அதை திருப்பியும் அங்கே வச்சு தையல் போடுறது கஷ்டம். அதனால் இந்த மாதிரி தோள்பட்டை தசைனாலும் ஃபுல்லாக கிழிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை. அது இந்த முன்னாடியெல்லாம் மினி ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணாங்க, சின்னதாக ஓப்பன் பண்ணி பண்ணாங்க. இப்போ அதுவும் ஓகே தான், பட் அதை விட இப்போ அட்வான்ஸ்டாக இந்த லேசர் ஆப்ரேஷன் மாதிரி தொலை போட்டு பண்ணுற ஆப்ரேஷன் இருக்குது. அது பண்ணிட்டு ஒரு 2-3 தையல் மட்டும் இருக்கும். அதோட உள்ள எல்லாமே சரி பண்ணிடலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கிறதுனால ஃபஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டாக பிரிச்சிடுறோம். முதல் பகுதி இதோட முடிஞ்சது. 2வது பகுதியை தனியாக அப்லோட் பண்ணுறேன். அதில் மிச்சம் இருக்க கண்டிஷன்ஸ் பற்றி எல்லா விளக்கமாக டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இந்த A to Z ஷோல்டர் ப்ராப்ளம்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நன்றி.